ஜிஎஸ்டில மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களே, இது மக்களுக்கு நல்லதா? அப்ப இவ்வளோ நாள் மக்களுக்கு ஏமாற்றம் தான் இருந்ததா? இத்தனை ஆண்டுகளாக ஜிஎஸ்டில பெரிய வித்தியாசம் வச்சிருந்து மக்கள பரிதவிக்க வச்சாங்களே! இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப கூட சிகரெட்டு, குட்கா, நிலக்கரி பல இதுக்கு வந்து இன்னமும் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 18லேருந்து 40 வரைக்கும் போயிருக்கு. நெறைய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி விலை இப்ப குறைச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ரைட், ஓகே, ஃபைன். அப்போ இத்தனை ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி என்னைக்கு போட்டாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு ஜிஎஸ்டியில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தானே கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி மூலமாக மக்களோட பணத்தை பிடுங்கிட்டு தானே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசு, இவ்வளோ நாள் மக்களை ஏமாற்றிய அரசு, இன்னைக்கு அவங்களே மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்களா? குண்டு வைக்கிறதும் இவங்க தான், எடுக்கிறதும் இவங்க தான் அப்படின்னா இந்த அரசு எந்த மாதிரியான அரசுன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எதற்காக இந்த மாற்றம் அப்படின்னா, பீகார்ல வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இந்த அரசு வந்து போலியான அரசு, போலி பிரதமர். அதனால தான் நாங்கள் மறுபடியும் தெளிவாக சொல்கிறோம், போலியான அரசு இருப்பதனால தான் இந்த போலி அரசு என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை திருடி, இந்தியா முழுவதும் வாக்குகளை திருடி தான் பிரதமராக இருக்காங்க, முதல்வராக இருக்காங்க பல மாநிலங்களில். அதை மறைப்பதற்காக இவங்க இந்த ஜிஎஸ்டியை குறைத்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அந்த நாடகத்தை இந்திய மக்கள் நம்ப மாட்டார்கள். நரேந்திர தாமோதாஸ் மோடியையும் அவர் கூட்டத்தையும் என்றோ தூக்கி எறிவதற்கு தயாராகி விட்டார்கள்.